ஹலோ விவர்ஸ். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குபேரா படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். குபேரா இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸரு ரொம்ப கரெக்டாக இருக்கிறனால அவர் மேலே இல்லாத பொல்லாத கேஸையும் பொய்யான கேஸெல்லாம் போட்டு அவரை ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுறாங்க. 7 வருஷம்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த 7 வருஷம் தண்டனையிலேருந்து ஒரு கார்ப்பரேட் சிஇஓ, அதாவது அந்த கம்பெனியோட ஓனர் வந்து அவரை வெளியே கொண்டு வராரு. அதுக்கு பதிலாக அந்த ஆஃபீஸர் வந்து அவர் சொல்கிறத செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அதை செய்யறதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த வேலையை செய்யறதுக்காக பினாமியாக ஒரு 4 பிச்சைக்காரங்களை கொண்டு வராங்க. அந்த 4 பிச்சைக்காரங்களில் ஒருத்தர் தான் தனுஷ். அப்புறம் அந்த பிச்சைக்காரங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது, அவங்கள எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த பிச்சைக்காரங்க அவங்ககிட்ட எப்படிலாம் தப்பிக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் பாதி படத்துக்கு மேலே ஹீரோ கொஞ்சம் மாசாக காட்டுறது, ஹீரோ அடிக்கிற மாதிரி காட்டுறது, அப்புறம் மொத்தமாகவே ஹீரோவை மாற்றி காட்டுறது, அவரோட கேரக்டர் அந்த மாதிரி இல்லாமல், யூஸ்வலாக இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு பிச்சைக்காரன்னா இப்படி தான் இருப்பார். ஒரு பிச்சைக்காரன் அவரோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அவர் இப்படி தான் சாப்பிடுவார், அவர் இப்படி தான் நடப்பார், இப்படி தான் ஓடுவார். ஒரு பிச்சைக்காரனோட பேச்சு இப்படி தான் இருக்கும். என்ன தான் ஒரு பிச்சைக்காரனை நீங்கள் என்ன தான் பண்ணாலும் பிச்சைக்காரனோட அந்த பாவனைகளை மாற்ற முடியாது அப்படின்ற அளவு தான் தத்துரூபமாக இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு சேகர் கமுலா டைரக்டர். அதுக்கே அந்த டைரக்டருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொண்டு வந்திருந்தார். அது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னால் நம்ம தனுஷை தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸில் அந்தளவுக்கு பிச்சு உதறிட்டார். பிச்சைக்காரன் ரோல் வந்து, அதாவது எந்த இடத்துலையும் பிசிறு தட்டாமல், உதாரணத்துக்கு அவருக்கு சின்ன வயசில் வந்து பிச்சை எடுக்கிறதுக்காக அவர் கையை வந்து உடச்சிடுவாங்க. இது ஸ்பாய்லர் இல்லை, சும்மா சொல்கிறேன். அவர் கையை உடச்சிடுவார். அந்த உடஞ்ச கையோடைய அந்த படம் ஃபுல்லாகவே அவர் ட்ராவல் பண்ணுவார். ஒரு இடத்துல கூட அந்த அந்த கை உடஞ்சது வந்து பிசிறு தட்டாமல் கரெக்டாக லெஃப்ட் ஹேண்டையே யூஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் செய்வார். ரைட் ஹேண்ட் உடஞ்சது, லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் செய்வார். அதெல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி இந்த படத்தில் குறிப்பிட்ட மாதிரி இருந்தது. இப்போ தனுஷ் ஒரு கேங் துரத்தின்னு வரும். அவங்க துரத்தின்னு வரும்போது சாப்பிட்றதுக்கு உட்காருவார். அது அந்த சாப்பாட்டில் வந்து பிரியாணி இருக்கும். இப்போது அவங்ககிட்ட தப்பிக்கணும்னு ஒரு பயமும் இருக்குது. அதே மாதிரி அந்த கிடைச்ச சாப்பாடை விடக்கூடாதுன்றதுக்காக 2 வாய் அந்த இடது கையில் எடுத்து அந்த ரெண்டு வாய் அப்படியே வாயில் அப்பிட்டு அப்படியே ஓடுவார். அதாவது ஒரு பிச்சைக்காரனா நடிக்கிறத விட பிச்சைக்காரனா வாழ்றதுன்றது அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப தத்ரூபமாக இந்த படத்தில் பண்ணியிருக்காரு நாகார்ஜுனா கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் இந்த விஷயத்துக்கு பண்ண வந்தாலும் அவர் மனசில் ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதே அளவுக்கு யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பார். கடைசியில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு தான் இந்த படத்தில் ஒரு மெயின் குறாவே இருக்கும். அப்புறம் ராஷிகா மந்தானா பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் இப்போ வர படத்துலலாம் ஹீரோயினை சரியாகவே யூஸ் பண்ணுறது இல்லை. ஏதோ பேச்சதுக்கு வைக்கிறோம். ஒரு ஹீரோக்கு கூட இருக்கிற ஒரு ஹீரோயினாக நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு ஹீரோயினி வேணுன்றதை விட இந்த ஹீரோயின் இந்த படத்துக்கு வேணுன்ற மாதிரி தான் கணக்கு காட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து ராஷிகா மந்தனா நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ராஷிகா மந்தனா வர ஒவ்வொரு சீனுமே கொஞ்சம் ரசிக்கும்படியாகவும் கொஞ்சம் நகைச்சுவையாகவும், அந்த செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அந்த ராஷிகா மந்தானா கூட தான் அந்த படமே கொஞ்சம் ட்ராவல் ஆகுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிறபடியாக இருந்துச்சு. வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்க பர்ஃபார்மன்ஸை நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வரும். அதாவது இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து இதுதான் கதைன்ற மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப். அந்த கதையே வந்து பயங்கரமாக இதுதான் நடக்கும், இதுதான் இப்போது இந்த படத்தில் பண்ண போகிறோன்றத அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பயங்கரமாக ஒரு அப்படியே அந்த பஞ்ச் மாதிரி அடிக்க வச்சிட்டாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன சொல்லுவேன்னா, படத்தோட இந்த டியூரேஷன் தான். 3 மணி நேரம் 2 நிமிஷம் ஓடுது இந்த படம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, இந்த படம் இவ்வளோ பெருசாக லாங்காக தேவையே இல்லை. 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரத்துலேயே இந்த படத்தை முடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது கொஞ்சம் சுருக்கி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. படத்தோட அந்த லாங் கொஞ்சம் அதிகமாக போனதுனால கொஞ்சம் ரொம்ப நேரம் தேட்டர்லலாம் உட்கார முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கதை வந்து ஒரே இடத்துல சுற்றுன மாதிரி, செஞ்ச மாதிரி ரிப்பீட்டட் மூட்லேயே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு.
படத்தில் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குலாம் பெரிய பெரிய ஆக்டர்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம நாசர் சாரை கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 2 நிமிஷம் அது காட்டினாங்க. அது வந்து ஒரு புது ஆள், புது முகத்தையே காட்டியிருக்கலாம். அது எதுக்காக நாசர் சாரை கொண்டு வந்தாங்கன்றது எனக்கு புரியல. அதாவது பிச்சைக்காரங்க அவங்களதுல ஒருத்தர் இறந்துட்டாருன்னா, அது எப்படி அவங்க அடக்கம் பண்ணுறாங்க, இல்லை அந்த உடம்பை எப்படி எரிக்கிறான்றதை ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது கண்ணே ரொம்ப கலங்கி போயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த சீன்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப தரமான சீன்ஸு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் டெஃபினட்டாக இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு ஆவரேஜ் மூவி தான் இது. ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபேமிலியோடு பாருங்கள். 18+ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 6லேருந்து 60 வரைக்கும் எல்லா வயசில் இருக்கவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.